Welcome to Smart JD Official. Today we are going to discuss new topic. The topic much important. So நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். End of the video worksheet as given. Don't skip video. வாங்க டாபிக் உள்ள போகலாம். Let us discuss subject with predicate. ஃபஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் யூ மீன் பை சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னா என்ன? நிறையா பேருக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், ஆனால் ப்ரெடிகேட்னா என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். த சப்ஜெக்ட் டெல்ஸ் who or what the sentence is about. சப்ஜெக்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னா, வாக்கியமானது யாரை பற்றி பேசுது, எதை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். It usually includes a noun or pronoun. சப்ஜெக்ட்னா நவுன் அண்ட் ப்ரொனவுன் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், ஐடியாஸ். இதை தான் நாம் எப்படி சொல்லுவோம்னா நவுன் சொல்லுவோம். ப்ரொனவுன்னா என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் அப்படின்னா என்னென்னா, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியதான் ப்ரொனவுன். தட்ஸ் கால் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் ஆர் டூவர் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட்னா என்ன ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சப்ஜெக்ட்னா என்ன, டூவர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். சப்ஜெக்ட்னா என்னென்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக எது சப்ஜெக்ட் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் த டாக் பார்க் லவுட்லி, அதில் எது சப்ஜெக்ட்னா த டாக். ரவி பிளேஸ் கிரிக்கெட், அதில் எது சப்ஜெக்ட்னா ரவி தான் சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிங்கிங், அதில் எது சப்ஜெக்ட்னா மை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜெக்ட்னா என்னென்னு வித் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ரெடிகேட். வாட் இஸ் ப்ரெடிகேட்? The predicate tells what the subject does or what happens to the subject. It always contains a verb. Predicate என்ன சொல்கிறோன்னா, what the subject does, subject என்ன செய்கிறது, or what happens to the subject, சப்ஜெக்ட்டுக்கு என்ன நடந்திருக்கு, இதுதான் என்ன சொல்கிறாங்க, predicate சொல்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, it contains a verb. predicate எப்போவுமே வேர்பை உள்ளடக்கி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ப்ரெடிகேட்னா என்ன ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். த டாக் பார்க் லவுட்லி, இதில் ப்ரெடிகேட் என்னன்னா பார்க் லவுட்லி. ரவி பிளேஸ் கிரிக்கெட், இதில் என்ன ப்ரெடிகேட்னா பிளேஸ் கிரிக்கெட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிங்கிங் இஸ் எ ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் என்னென்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெடிகேட்டில் முக்கியமாக என்னென்னா வேர்பை கண்டுபிடிக்கணும். வேர்பை கண்டுபிடிச்சிட்டுன்னா அடுத்து வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட்டில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். வாட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்? சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆர் த டூ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கம்ப்ளீட் சென்டென்ஸ். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முழுமையான இரு பகுதிகளாக கன்சிடர் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் ஒரு பகுதியாகவும் ப்ரெடிகேட் ஒரு பகுதியாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. எவ்ரி கம்ப்ளீட் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை, பேர்ட்ஸ் சப்ஜெக்டாகவும் ஃப்ளை இன் த ஸ்கையை ப்ரெடிகேட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரும். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னா என்னன்ட்டு நல்லாவே புரிஞ்சுருப்பீங்க. ஸோ ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you soon.